நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். உடல்நலம் மேலாண்மை கொடுத்தார் 7வது வாரம் மேனேஜ்மெண்ட் 4 துணை தலைப்புகளோடு நாம் சந்தித்தோம். இந்த 4 துணை தலைப்புகளில் அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் என்ற 4 ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மருத்துவத்தை நாம் அதனுடைய பயன்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பார்க்கிறோம். இந்த வகையில் அழகின் சிரிப்பு, இந்த அழகின் சிரிப்புல நம்ம யோக பயிற்சி, யோக பயிற்சிகளில் போன வாரம் தூக்கத்தை பற்றி நாம் பேசுகிறோம். நம்ம இரவு பொழுதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது போன வார செய்தி. இரவு பொழுதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்குது நம்ம கல்லீரலை பற்றி பேசலாம். அப்போ கல்லீரல் ஆற்றல் மிக்க கல்லீரலாக நம்முடைய கல்லீரலை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக நாம் பெறுகின்றோம். இப்போது என்னன்னு சொன்னா, உடம்புல எந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறவில்லையோ அவற்றை எல்லாம் கல்லீரல் உள்வாங்கி செரிக்க வைத்து அதை உடலுக்குள்ளேயே பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரி இரவு பொழுதை நாம் இனிமையான பொழுதாக கழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்பக்கூடிய எல்லோருக்குமே ஒரு செய்தி. நாம் இரவு பொழுது மிக மிக இனிமையான ஒரு இரவு தான் அது. ஆனா அந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் அப்படின்றதெல்லாம் வேறுபாடுகள் இருக்குது. இரவு அப்படின்னு சொன்னாக்க அந்த இரவை நாம் நிச்சயமாக மிக இன்பமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த இரவு பொழுது நம்ம உடம்ப மிக மிக அழகாக ஓய்வான ஒரு நிலையை வைத்து அந்த ஓய்வை விட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அந்த இரவில் நம்முடைய வேலைகளை பார்த்துக் கொண்டு பொழுதுபோக்கை நாம் கையில எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இரவு பொழுது நிச்சயமாக நம்மை நாசம் செய்யக்கூடிய இரவு பொழுதாகத்தான் அமையும் என்பதுதான் செய்தி. அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்தது எங்க போறோம்னு சொன்னா, இரவு பொழுது முடிஞ்ச உடனே என்ன வரும்? இரவு பொழுது முடிந்த உடனேயே நமக்கு எது வரும் என்றால் காலை கடன் கழிப்பது. அப்போ சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா சீக்கிரமா சாப்பிடணும் விதிகளுக்கு நடுவில் சென்ற வாரம் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்துக்கணும். அந்த பொழுது இன்பமயமான பொழுதை எப்படி இன்பமயமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத இன்பம் எதுவுமே இன்பம் இல்லை. நாம் இருக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா அது இன்பம் என்ற எங்கேயுமே கிடையாது. அடுத்த 2 சொல்லி கொடுப்போம். அப்ப அந்த மாதிரி அந்த இரவு பொழுது நன்றாக நாம் தூங்கி விட்டோம், அழகாக கழித்திருக்கின்றோம், காலை எழுகின்றது, நமக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும். அப்படி நிம்மதி ஏற்படுதுன்னு சொன்னாலே நம்ம அந்த இரவு பொழுது நன்றாக கழிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். நம்ம நைட்டு நல்லா போயிருக்கு, இந்த நைட்டு நம்மளுடைய சேஃப்டியா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான அடையாளம் எது? காலையில் எழுகின்ற பொழுது அதிகாலையிலேயே முடிப்பு வந்துடும். எழுகின்ற பொழுது அது உற்சாகமான பொழுதாக இருக்கும். சரி, அடுத்தது காலை எழுந்தவுடன் காலை கடன். அதுதான் இந்த வாரம் காலை கடன் கழிப்பது. இந்த காலை கடன் கழிப்பதுன்றது அதுவும் ஒரு இன்பமயமான உலகத்திற்கு நம்மை அழைத்து பெரும் வாய்ப்பு. இப்போ நம்ம ஒரு காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கோம். எழுந்த உடனே நமக்கு டயர்ட்னஸ் இல்லை, வேகமான வேலை செய்யணும் பார்க்க போகும்போது முதலாவதாக நமக்கு வர வேண்டிய வேலை காலை கடன். இந்த காலை கடன் வந்த உடனேயே அந்த பொழுது மிக மிக அற்புதமான பொழுதாக நமக்கு தொடர்ந்து செயல்படுத்தி இன்பமயமான இரவை முடித்துவிட்டு அந்த ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான பகலை நாம் அடைகின்றோம். அவங்களுக்கு அடையாளம் எங்க இருக்குது? காலையில் எழுந்தவுடன் காலை கடன் வரணும். காலை எழுந்தவுடன் நமக்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் மலச்சிக்கல் நீக்கப்பட வேண்டும். நன்றாக மலம் போய்விட்டால் நாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. சரி, அப்படி அதே மாதிரி இந்த மலம் கழிக்கின்ற பொழுது ஒரே தடவையாக
ஒரே தடவையாக மலம் வந்து ஒட்டாமல் கழிக்கப்படுமானால் நமக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்ற விஷயம். வேறு விஷயம் தான். காலை எழுந்தவுடன் முதல் 15 நிமிடங்களுக்குள்ளாக மலம் கழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மியூட் பண்ண மறந்து. முதலாவதாக காலை எழுந்தவுடன் முதல் 15 நிமிடங்களுக்குள் மலம் கழிக்கின்ற பொழுது ஒட்டாமல் 100 நிமிடங்களுக்குள்ளாகவே முழுமையாக மலம் வந்துவிட வேண்டும். இதுதான் வந்து காலை கடன் முழுமை அடைந்ததற்கான அடையாளம். அப்படி ஒரு வேளை அடையவில்லை என்றால் 1 மணி நேரம் கழித்துதான் மலம் கழிக்கப்படுகிறது. அல்லது காலையில கொஞ்சம் 2 மணி நேரம் கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு சொன்னாலும் மலச்சிக்கல் விளையும். அதற்கு அடுத்தது எனக்கு வந்து ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் போகும், டீ காஃபி சாப்பிட்டா தான் போகும், ஒரு மத்தியானத்துக்கு அப்புறமா தான் போகும், ஈவினிங்ல மட்டும்தான் போகும், நைட் மட்டும் தான் போகும், ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு வரும், இன்னைக்கு நேற்று வந்துருச்சு அதனால அந்த டேர்ம் வந்து இன்னைக்கு கிடையாது. அதுக்கப்புறமா வந்து 2 நாளைக்கு ஒருக்கா போகும், 3 நாளைக்கு ஒருக்கா போகும், அப்புறம் வாரம் ஒரு முறை தான் போகும். இப்படி எல்லாம் எந்த ஒரு நிலையா இருந்தாலும் கூட அடுக்கடுக்கான மலச்சிக்கலின் தீவிர நிலைகளை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை அடையாளம் காட்டுகிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? காலை கடன் கழிக்கப்பட வேண்டும். எழுந்தவுடன் காலை கடன் கழிக்கப்படணும்னா முந்தைய இரவை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கோம். சரி, இந்த மாதிரி மலம் கழிக்கப்படவில்லை என்றால் என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு சொன்னா, மூளை பலத்தை இழந்து விடுகிறது. அதுக்கடுத்து கண்கள் தன்னுடைய ஆற்றலை இழக்கிறது, வீசும் தன்மை இழக்கிறது. காதுகள் கேட்கும் திறனில் குறைபாடுகள் ஏற்படுகிறது. நுகரும் திறனில் குறைபாடுகள் ஏற்படுகிறது. வாயில் பேச்சில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. சுவை உணர்வில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. தொண்டை பகுதியில், அதுக்கப்புறம் மார்பில் சளி தொல்லை தீவிரமாக நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. உடல் பகுதிகளில் அப்படி போய் சேர போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் எங்க போய் தங்குதோ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு அது தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டே செய்திருப்போம். இப்போ மலக்குடலில் தங்குகின்ற பொழுது அப்பெண்டிசைட்டிஸ், திருவுடலில் தங்க போகும்போது ஹெர்னியா, உடல் பிதுக்கம், மண்ணீரல்ல தங்க போகும்போது மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் தங்கும்போது கல்லீரல் வீக்கம், இது மாதிரி பித்தப்பையில் தங்கும்போது பித்தப்பை கற்கள், பித்தப்பையில் கட்டிகள், இப்படியாக உடம்புல வந்து தோல்ல வந்து வரக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து தோலின் நிற மாற்றங்கள், தோல் நோய்கள், அரிப்பு போன்றவை. இப்படி இந்த இடங்களிலெல்லாம் அந்த உடம்புல வெளியேற்றப்படாத மலம் இருக்கிறதோ அது உங்களிடமாக சென்று தங்க ஆரம்பித்து விடுகிறது. கண்களில் பீழையாக, பூளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூளையாக, காதுகளில் குறும்பியாக, மூக்கில் பற்றுகளாக, அழுக்குகளாக நீடித்த உறைந்த சளியாக, பல் ஈறுகளில் பாறைகளாக பிளேக்ஸ், நெஞ்சில் சளியாக, ஒவ்வொரு உறுப்புகளிலும் கற்களாக, வீக்கங்களாக, கட்டிகளாக, தோலில் நிறமாற்றங்களாக அல்லது தோலில் கட்டிகள் ஏற்படும் நிலையை கொண்டு வரக்கூடியதாக, இன்னும் இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைப்பாக இதய நலனை பாதிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போகக்கூடிய அடித்தளம் எதுவென்றால் அது காலை கடன் கழிப்பதில் நிறைவில்லாத நிலை, மலச்சிக்கல் நிலை என்பதை நம்ம வந்து புரியணும். அப்ப அந்த மலச்சிக்கல் அப்படி ஏற்பட போகும்போது என்ன ஆகுதுன்னா, மலச்சிக்கல் பலசிக்கல், மலச்சிக்கல் மலச்சிக்கல், மலச்சிக்கலுக்கும் மலச்சிக்கல் தான் ஆதாரம். அதாவது மனசிக்கல், மனதில் தோன்றுகின்ற நமக்கு என்ன விதமா எண்ண ஓட்டங்களில் தாறுமாறான எண்ண ஓட்டங்கள், தீவிரமான எண்ண ஓட்டங்களுக்கும் மலச்சிக்கலை காரணமாக அமைகிறது வந்து உருவாகும். இப்ப என்ன தாறுமாறான உணர்வுகள் நமக்கு ஏற்படுது? எரிச்சல், கோபம் தான் அடிப்படை. காலையில் மலம் கழிப்பதற்கு ஒரு எரிச்சலா இருக்கிறதுனா அவரு சரியா மலம் கழிக்கல, சரி, அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாயிட்டாருன்னா இவருக்கு வந்து மலம் கழிக்கப்பட்டிருக்குது. அன்றைய பொழுதுல வந்து ஒரு கொஞ்சம் 2-3 மணி நேரம் ஒரு வந்து எரிச்சலோடு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. 2-3 மணி நேரத்துக்கு கழிச்சுதான் அவர் மலம் கழிக்கிறார். அதை பொழுது முழுவதுமே அவர் மனம் வந்து எரிச்சலோட டென்ஷனோட இருக்கிறாருன்னு சொன்னா அன்று முழுவதும்
இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அப்படிதான் இருக்கிறாருன்னா தொடர்ந்தே அவர் மலச்சிக்கலோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப யாராவது ஒரு சிறுமூஞ்சிக்காரரை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு டென்ஷனான பார்ட்டியை பார்த்தோம்னு சொன்னா அது எதை காட்டுகிறது? அவர் மலச்சிக்கல் உடையவர் என்பதை காட்டுகிறது. அப்போ டென்ஷன், எரிச்சல் அப்படின்ற வார்த்தைகளோட கனெக்ட் பண்ண கூட போகும்போது நம்ம எங்க கொண்டு போய் இருக்குதுன்னு சொன்னா ரத்த அழுத்தம் இருக்கு. ரத்த அழுத்தமும் எதை அடித்தளமாக கொண்டிருக்குது? மலச்சிக்கல் அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. பிளட் பிரஷர் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய ஆதாரம் எவ்வளவு ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாலும் சரி, மலம் கழித்தல் என்ற நிலையில அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்றால் இன்னைக்கே பிபி மாத்திரத்துக்கு போடலாம். தான் உண்மை. அப்படி அந்த மலம் சரியாக கழிக்கப்படவில்லை என்றால் காலமெல்லாம் அவர் ரத்த அழுத்த மாத்திரைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு கட்டம் மீற போகும்போது அது கார்டியாலஜிஸ்ட் போவார். இதய சிறப்பு மருத்துவர் அவரை பார்வையிடக்கூடியவராக, அதில் அடுத்த ஆலோசனை அவரிடம் பெறக்கூடியதாக. அதுக்கப்புறம் என்னென்னாலும் நடக்கும். எக்கோ எடுக்கணும், ட்ரெட்மில் எடுக்கணும், அப்புறம் ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும், ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணணும், இல்ல பைபாஸ் எடுக்கும். இவ்வளவுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த மலச்சிக்கல். அதே மாதிரி மலம் சரியாக கிடைக்கப்படவில்லை என்றால் மூளையினுடைய செயல்பாடுகளில் பெரிய மாற்றங்களை தருகிறது. தாறுமாறான எண்ண ஓட்டங்களை தருகிறது. கேவலமான எண்ணங்கள், தீங்கான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அப்படின்லாம் எதுக்கெல்லாம் பேர் வைக்கின்றோமோ அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமான அதிகாரி யார் என்றால் அது மலச்சிக்கல். பொறாமை ஏற்படலாம், தீவிரமான பஞ்சம், பழித்து இருக்கக்கூடிய உணர்வு, பேராசை, சுயநலம், இந்த வார்த்தைகளின் பொருள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு எல்லாத்திற்குமே அடித்தளம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அது மலச்சிக்கல் இருந்துதான் தொடங்குகிறது. மலம் கழிக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனிடத்திலே பேராசை ஆசையாக மாறிவிடுகிறது. பொறாமை நிச்சயமாக அவரை விட்டும் நீங்கி விடுகிறது. அவருக்கு பெருந்தன்மை உணர்வுடையவராக மாறிவிடுகின்றார். சுயநலப்போக்கு அவரிடமிருந்து விடைபெற்று செல்கின்றது. அவர் பிறருக்கு உதவக்கூடியவராக, எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியவராக மாறிவிடுகின்றார். அவரிடத்திலே மலம் கழிக்கப்பட்டு விட்டால் அவர் தீவிரமான பழிவாங்கும் உணர்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னையே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு வள்ளுவர் எப்படி சொல்றாரு? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம் யாரை கொல்லும்? நிச்சயமாக அதற்கு பழிவாங்க போறோம்னு சொன்னா அவங்களை கொண்டாது. யார் சினம் கொள்ளுகின்றாரோ, சினத்தை தேக்கி வைத்திருக்கின்றாரோ, சினமுடையவர்களாக எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களைத்தான் கொல்லும் என்கிறார் வள்ளுவர். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. நீங்க உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சினத்தை காப்பாற்றிக் கொள். காவாக்கால் அப்படி நீ காப்பாற்றாவிட்டால் தன்னையே கொல்லும் சினம், உன்னைத்தான் அதை அழித்து விடும். என்னவாகும்? உடைய நரம்பியல் மண்டலத்தில் மாறுபாடுகளை ஏற்படுத்தி உடைய மூளையின் செயல்பாடுகளில் தீவிரமான நிலைகளை கொண்டு ஆற்றல் மிக்க அவருடைய அறிவாற்றலை இழப்பதற்கு அந்த மலச்சிக்கல் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அது தொடர்பான மூளையின் செயல்பாடுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களே இந்த வார்த்தைகளுக்கான பொருள்கள் என்பதையும் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் நேற்றைய வரை எப்படி வேணாம், இனி வருகின்ற காலங்களில் நாம் மலச்சிக்கல்லா நிலையை அடைவோம் என்றால் நிம்மதியான வாழ்க்கையை நாம், நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். முதல்ல நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளதான் பார்த்துக்க முடியும். நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிறதெல்லாம் அப்புறம். தன்னை ஒருத்தர் சரியா தனியா நல்லா வச்சுக்கணும்னு சொன்னால் இதுக்கு இந்த ஆதாரம் இதுதான். முதல்ல இது சரியா வச்சுட்டா அவன் தன்னை சரியா வச்சுக்க முடியும். ஒருத்தர் தன்னை சரியா வச்சுக்கிட முடிஞ்ச ஒருத்தனால மட்டும்தான் குடும்பத்தை சரியா வச்சுக்க முடியும். அப்புறம் சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பேர பிள்ளைகள், இப்படி ஸ்டெப்ஸ். அப்புறம் அண்டை விட்டார்கள், அப்புறம் தூரத்து உறவினர்கள், நண்பர்கள், விரிவடை போகும்போது அந்த பகுதி மக்கள் அப்படி எங்கேயோ போயிடும். ஆனால் இந்த இடத்துல நம்மை நாம காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் மற்றவங்க காப்பாற்ற போறேன்னு போய் அவங்கள தோல் மேல தூக்குறேன்னு தூக்கி அவங்களையும் கீழே விட வச்சு நாமளும் கீழே விடுது. ஆகவே சிக்கல் நீக்கினால் இதெல்லாம் நடக்குதுன்றது இந்த மாதிரி இதுல கோடி செய்திகள் இருக்குது, கோடி செய்திகள் இருக்குது. உடல் ஏற்படுகின்ற நோய்கள் 57% மலம் சார்ந்தது. மலம் சார்ந்தது அப்படின்னால ஒரு எழுத்தை இடறி மனம் சார்ந்ததுன்னு கூட வச்சுக்கலாங்க. மலமும் மனமும் ஒன்று. ரைட்டு. குடலில் மலம் தங்கினால் மனதில் மலம் தங்கும், மூளையில் மலம் தங்கும் அப்படின்ற விஷயத்தை நான் நினைவு வச்சேன். சரி, இன்றைக்கு அழகின் செய்தி. இந்த
இந்த அழகின் சிரிப்புக்கு இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அடையாளம் எங்க இருக்க வேண்டும்? அழகாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அடையாளம் முதல்ல முகம்தான். முகத்துல கண்கள், அப்புறமா தான் மற்ற உறுப்புகள்லாம் பாக்குறதுலாம். அப்போ இந்த கண்கள் ஒளி வீசும் தன்மையை இழக்குமானால் நிச்சயமாக அவர் மலச்சிக்கலுடைய. அப்ப அது அழகு போயிடுது இல்லையா? சரி, அக்குபஞ்சர் மருத்துவம் என்னன்னு சொல்லி தெரியும். இந்த இடத்துல யோகா பயிற்சியை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் கூட ரெண்டுமே மாற்றுமுறை மருத்துவம்னால அது இந்த பெருங்குடல் மலக்குடலுடைய சக்தி ஓட்டம் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா முகத்துல போய் முடியுது. இங்க ஆரம்பிச்சு நேரம் இங்க முடியுது. இந்த விரல்ல ஆரம்பிச்சா இங்க முடியுது. மலக்குடலுக்கும் இந்த விரலுக்கும் தொடர்பு சுட்டு விரல் உன்னை சுட்டி காட்டுவதற்கு இந்த விரலை தான் நம்ம பயன்படுத்தும். அதே மாதிரி மலம் சரியா கழிக்கப்படவில்லை என்றால் இந்த விரல்ல தான் அடையாளம். இந்த விரல் தான் ஸ்டிப்னஸ், வலி, மடக்க முடியல, பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு வார்த்தை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த விரலை நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிடும் மலச்சிக்கல் நமக்கு இருக்குதா இல்லையாங்க. ஈஸியா அதை சரி பண்ண முடியும். சரி, ரைட்டு. இந்த முகத்துல அக்குபஞ்ச மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த முகத்தினுடைய ஆட்சி யார் கையில் இருக்கிறது? பெருங்குடலின் கையில் இருக்கிறது. பெருமூளையின் ஆட்சி பெருங்குடலின் கையில் இருக்கிறது. முகத்தின் ஆட்சியும் பெருங்குடலின் கையில் இருக்கிறது. அப்ப பெருங்குடல் சரியாக இயக்கம் பெருமானால் முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒளிவாக அமைந்துவிடும். அப்ப நம் அழகின் சிரிப்புல நாம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் முகப்பூச்சி, அதாவது புருவத்திற்கு, கண்ணுக்கு, கண் வளையத்திற்கு, அதுக்கப்புறமாக உதட்டுக்கு, இப்படி எல்லாம் நம்ம சாயங்கள் எல்லாம் போடணும் அப்படின்லாம் தேவையில்லை. மலக்குடலை சரி பண்ணா இந்த சாயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக அழகழகாக நமக்கு காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை பெறணும்னு சொன்னா, மலச்சிக்கல் இல்லாத நிலையை அடையணும்னு சொன்னா நம்ம உணவு பொருத்தம் பார்க்கணும். எது நமக்கு ஏற்ற உணவு, இன்றைய நாள் உணவுல எது நமக்கு சரியாக சாப்பிட்டால் இன்னைக்கு மனம் போகுதுன்றத நம்ம பல காலங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாடோட பிறந்திருந்து அது நம்மள இனிமேலாவது கண்டுபிடிக்கலாம். எது சாப்பிட்டாலும் காலையில மோஷன் போயிடுது, எது சாப்பிட்டாலும் நம்ம காலையில போக மாட்டேங்குது, எப்ப சாப்பிட்டா போகுது, எப்ப சாப்பிட்டா போகல, அவ்வளவுதான். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம். சரி, அப்ப சரியா போகல. அப்ப உணவு திருத்தம். உணவு திருத்தம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது தண்ணீர். தண்ணீர் குடிக்கிறது பற்றி முக்கியமா நம்ம கவனிக்கிறதே கிடையாது. காலைல தண்ணி குடிக்கணும், இரவுலையும் தண்ணி குடிக்கணும். தண்ணி போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரா குடிக்கணும். அது மலம் கழிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை சரியா குடிக்கலன்னு சொன்னால் உடல் இருக்கக்கூடிய கொக்கி புழுக்கள், வெறுங்காலில் நடந்தால் வரக்கூடிய கொக்கி புழுக்கள் எல்லாம் மூளையை சென்று தாக்கி மூளையில் பேதங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றது இப்போ செஞ்சிருக்குது. அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். சரி, ரைட்டு. அப்போ புத்தி பிரதிபலிப்பது என்பது வெறுங்காலில், நபிகள் நாயகம் சொன்ன விஷயம், வெறுங்காலில் நடப்பவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னது. ஏன்? இப்ப இன்னைக்கு ஆய்வுகள் சொல்றது வெறும் தரையில் நடந்தால் அதனுடைய ஈரத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் காலின் பாதங்கள் வழியாக உடல்களை சென்று அடைகிறது. அது பெருங்குடலை சென்று அடைந்து அங்கு தங்குவதற்கு இடமில்லாமல் மூளையை சென்று அடைகிறது. மூளையில் பலவிதமான கோளாறுகள் ஏற்படுவதற்கு கொக்கி புழுக்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது. அப்ப செருப்பு அணியாத சாட்சியம் ஏன் கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவன் பிறல் சாட்சியாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் நம்பத்தகுதியான ஒரு சாட்சியாக அவன் இருக்க மாட்டான். மாற்றி மாற்றி பேசக்கூடிய இயல்பனாக இருப்பான் அப்படின்றது அன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயத்த நம்ம பார்க்க போகும்போது நம்ம வெறும் காலில் நடப்பது நடக்கக்கூடாது. ஒண்ணு, செருப்பு இல்லாமல். அதே மாதிரி நம்ம டாய்லெட் போகும்போதும் செருப்போட போட்டு போறது நம்ம சேஃப்டி. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கிருமிகள் இருக்குமோ அங்க அதிகப்படியான கிருமிகள் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய கழிப்பறைகள் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள போது நம்ம கழிப்பறைகளுக்கு செருப்பு இல்லாமல் போவதனால் கொக்கி புழுக்கள் நம்மை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூளையை பாதிக்க போகும்போது மூளையில பாதிப்பு அழகு கூட்டுமா குறைக்குமா? சிரிப்பு அழகானது, அழகின் சிரிப்பு மிக மிக அழகானது. ஆனா ரொம்ப ஓவரா தேவையில்லாம சிரிச்சாக்கா அது எதை காட்டுது? அவனுடைய மூளையினுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்பதை அடையாளம் காட்டுது. அப்போ ஓவரா ஒரு தனியார் உட்கார்ந்து சிரிச்சுட்டு உட்கார்ந்தான்னா இன்னைக்கு காதுல மாட்டிக்கிட்டு அந்த மொபைலுக்கு ஏதோ பட்டன் மாதிரி காதுல மாட்டிட்டு அது நினைக்கிறதா இல்ல உண்மையிலே மென்டல் கேஸா நினைக்கிறதா? நம்ம இப்போ நிறைய பேர் முன்னெல்லாம் அப்படி பார்க்க போகும்போது இவன் தானா பேசிட்டு போறான், தானா சிரிச்சிட்டு இருக்கிறான்,
அப்ப இவனுக்கு வந்து மனதின் செயல்பாடு வந்து மனக்கோளாறுகள் இவனுக்கு இருக்குது அப்படின்றது அன்னைக்கு நமக்கு தெரியும். ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம். இப்போ அப்படி தானா பேசிக்கிட்டோ சிரிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்கா அவங்க வந்து வேற ஒரு இதுல வந்து அவங்க லயிச்சிருக்கிறாங்க. அவங்க வேற ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. வேற ஒருத்தரோட பேசியிருக்கிறாங்க. அவங்க காதுல வாங்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு நிகழ்ச்சியோட அவங்க கலந்துரையாடிக்கொண்டே வந்து வண்டி ஓட்டுறாங்க, நடந்து போறாங்க, பயணம் செய்றாங்க, என்னமோ செஞ்சிருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, படுக்குறாங்க, தூங்குறாங்க. அப்படி சொல்லும்போது இப்ப தீர்மானிக்க முடியாது. அது வந்து நல்லா கவனிச்சு பார்த்து தான் வந்து இவர் வந்து இந்த கனெக்ஷன் இல்லாம இருக்கிறாரா? எந்த கனெக்ஷன் இல்லாம இருந்து மூளை நோயாளின்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆக மொத்தத்துல வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க போகும்போது நமக்கு வந்து இப்போ மூளையோட செயல்பாடுகள் மாற்றங்களும் மனத்தில் தான் இருக்குது. முகத்தின் பொலிவும் இதில் தான் இருக்குது. அதே மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் 57% அது குறிப்பாக வலி, அதுக்கப்புறம் சளி, அதுக்கப்புறம் தோலின் நிறமாற்றங்கள், அப்புறம் மனதின் செயல்பாடு. இந்த 4 காரணங்களுக்கும் அடித்தளம் எங்க இருக்குது? மலச்சிக்கல். அப்ப அந்த மலச்சிக்கலை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சி நம்ம எடுத்தோம் என்றால், எதிர்காலத்தில் நமக்கு பக்கவாதம் இல்லை, மூட்டுவாதங்கள் இல்லை, வலி இல்லை. அந்த மாரி வந்து பெயின்றது மேட்டரே இல்ல. அதுக்கப்புறம் ஆஸ்துமா இல்ல, டிபி இல்ல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். நெறைய பட்டியல்கள் பெருசு. மொத்தம் நோய்கள் 4448 நோய்கள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. 4448 நோய்கள்ல நீங்க வந்து மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, 57% நீங்க வந்து போட்டு பாருங்க. அது அத்தனைக்கும் காரணம் மலச்சிக்கல். அப்ப எங்க ஆரம்பிக்குது? வாய் தொல்லை, கேஸ் ட்ரபிள். அங்கருந்து ஆரம்பிச்சு அப்படியே டெவலப் ஆகி மலச்சிக்கல் வருது. சரி இது என்ன பண்ணலாம் நம்ம? ஒண்ணு தண்ணீர். 2வது விஷயம் வந்து தண்ணீர்ல கவனம் செலுத்தி காலைல இருந்து தண்ணி குடிக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும்ன்றது முக்கியமான விஷயம். தண்ணி குடிக்காம இருந்தாலே மனம் வந்து அடைஞ்சிரும். 2வது வந்து உணவு மாற்றங்கள். 3வது காலையிலேயே எழுந்து கொள்வது. இது வந்து நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கிறோம். அதிகாலை பொழுது எழுந்தா நல்லது. ரைட் பரவால்ல. கடைசி நிமிடம் வந்து வண்டி கிளம்பணும் ஓடி போய் நம்ம வந்து ஃபுட்போர்ட்ல தூக்கிட்டு போறக்கூடிய நேரம் எது என்றால், சூரியன் உதிக்கின்ற நேரத்திற்கு 1 நிமிடம் முன்பாக நாம் எழுந்து விட்டோம் என்றால், அட்லீஸ்ட் வண்டி புறப்பட்டு விட்ட வண்டியில ஓடி போய் ஏறுற அளவுக்காவது நம்ம எழுந்து கிளம்பிடலாம். அந்த அளவுக்காவது நம்ம எழுந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். 3வது விஷயம். அதுக்கப்புறமா வந்து நாம வந்து இப்ப அதெல்லாம் விட முக்கியமானது வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம செய்யலாம். சரி மலச்சிக்கல் வந்துச்சு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப தீவிரமாயிட்டாக்க மலச்சிக்கல் வந்து மூலமாகவும், பௌத்திரமாகவும் வந்து வந்து அது மாரி வந்து தூதரல் ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மலக்குடல்ல போய் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. வந்து கொலனோஸ்கோபி. இப்ப எப்படி இந்த பக்கமா விட்டோம்னா வந்து எண்டோஸ்கோபி மாரி, அந்த பக்கமா விட்டோம்னு சொன்னாக்க கொலனோஸ்கோபி. அது பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இப்படி வந்து அதுக்குள்ள வந்து இந்த மாரிலாம் இருக்கு. மலக்குடல் இறங்கிருச்சு, அது விரிஞ்சிருச்சு, பிதுங்கிருச்சு. அத கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான்னு எடுப்பாங்க. இது எதை காட்டுகிறது என்றால், தீவிரமான காலங்கள் மலச்சிக்கல் நீண்ட காலமாக மலச்சிக்கலுடைய விளைவு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, இந்த மூலம் பௌத்திரமாக மாறுது. அந்த இடத்த வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, பூமிக்கடியிலிருந்து வந்து வேர்லிருந்து விதையிலிருந்து வேறு, வேருக்கு அப்புறமா செடி முளைச்சு வரும்போது, வெளியே வருகின்ற செடியை அவர்கள் வந்து புகைப்படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ, அதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் காட்டுது. ஆமா காட்டுது. இத மட்டும் வெட்டி எடுத்தால் சரியாயிடுமா? நம்முடைய இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் எல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, வேரவே தோண்டி எடுத்துருது. வேரை தோண்டி எடுத்தால் திரும்ப வராது. செடியை வெட்டினா மறுபடியும் வரும் என்பதை புரிந்தால், அந்த சர்ஜரியை வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிட்டால் போய் பண்ணலாம் ஒழிய, சாதாரணமான நிலைகள்ல போய் அந்த சர்ஜரி பண்றது அட்வைசபிள் கிடையாதுன்றது புரிஞ்சோம்னு சொன்னா, மலச்சிக்கலை ஒழிச்சுட்டாக்க அந்த மூலமும் கிடையாது, பௌத்திரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி எனக்கு பைல்ஸ், பிஸ்டுலா இப்படின்னு பேரெல்லாம் வைக்கிறத விட, அப்புறம் எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் எல்லாம் மலக்குடல் தான். இதுக்கு உள்ள கனெக்ஷன் தான். அப்ப அதை நீக்குவதற்கான முயற்சி எடுக்கணும். ரைட்டு. தெரியல என்ன செய்யலாம்? இப்போ வந்து தீவிரமான நிலை. ஆப்பரேஷன் அவாய்ட் பண்ணலாம். இதுதான் கடைசி கட்டம். ஆப்பரேஷன் முந்தைய நிலை மருந்து மாத்திரைகள். சரி. ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டாவது வர வச்சுக்கணும். நமக்கு வந்து இங்கிலீஷ் மருந்துகள் தெரியும். டெல்கோப்ளெக்ஸ் அது இதுன்னு நெறைய வருது. சரி அந்த மாரி, இல்ல அவங்க டாக்டர் அட்வைஸ் கேட்டு, அதுக்கப்புறம் லிக்விட் பாராஃபின் அந்த மாரிலாம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு முந்தைய நிலை வந்து வேற இயற்கையான மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ முறைகள், ஹோமியோபதி மருத்துவ முறைகள்ல மருந்துகள் எடுத்துக்கொள்வது. அதை விட பெட்டரான நிலை என்ன பண்ணலாம்? அப்படி என்பதுதான் இன்றைய செய்தி. இன்றைய செய்தி இப்பதான் வரணும். என்ன செய்யலாம்? நேச்சுரல் எனிமா. நேச்சுரல் எனிமானா எப்படின்னு சொன்னா, இந்த நம்ம ஆயுர்வேதா அதாவது நம்ம அந்த அஹ், இயற்கை உணவுகள்லாம் விற்கக்கூடிய கடைகள்ல அல்லது யோகா சென்டர்கள் எல்லாம் வந்து இனிமா கேன் விற்பாங்க. ஒரு பெரிய டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர் இருக்கும். கீழே ஒரு டியூப் இருக்கும். டியூப் ஒரு கனெக்ஷன் ஆயிருக்கும். இந்த டம்ளரை உயர்த்தி பிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? அது தண்ணி ஊத்தி அந்த டியூப் கொண்டு போய் ஆசனம் மேல சொரியணும். தண்ணி உள்ள போகும். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. பிளைன் வாட்டர். உள்ள போகும்போது அந்த தண்ணி உள்ள நம்ம என்ன பண்ணணும்? அப்படி குனிஞ்ச மாதிரியோ உட்கார்ந்த மாதிரியோ அந்த தண்ணியை உள்ள அனுப்பணும். உள்ள போகும் தண்ணி கண்டிப்பா. ஒரு டம்ளர் போனதுக்கு அப்புறமும் கூட இன்னும் போகக்கூடிய மாதிரி உணர்வு இருந்துச்சா, மறுபடியும் 2வது டம்ளர் ஊத்தலாம். இல்ல அது வயிறு அடிவயிறு கனமாயிடுச்சு, ஃபில்லப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டாங்க, அதை எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்கணும். சாதாரண உட்கார்ந்துருக்கணும். அந்த இனிமா டியூப் எடுத்துட்டு உட்காந்து.
உட்காரப்போ அடி வயிறு அலசற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபீல் நல்லா வந்ததுக்கு அப்புறமா போய் மலம் கழிக்க உட்கார்ந்தால் மலம் எளிமையாக கழிக்கும். அப்போ ஒரு மறுபடியும் கூட அது மாதிரி செய்யலாம். முதல்ல பயிற்சி வந்து முதல்ல ஒரு தடவை செஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து 2வது முறை செஞ்சு பார்க்கலாம். 2வது முறை செஞ்சு வரலன்னு சொன்னா, அடுத்தடுத்த என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த முனையில கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவலாம். இல்ல ஒரு சொட்டு 2, 3 சொட்டு விளக்கெண்ணெயோ, நல்லெண்ணெயோ அதுல போட்டு நீமா போடலாம். இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சில பேருக்கு வந்து காப்பி தூள் எனிமா இருக்குது. சில பேருக்கு வார்ம் வாட்டர் எனிமா இருக்குது. சில பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி எனிமா இருக்குது. சில பேருக்கு டீ டிகாஷன் எனிமா இருக்குது. அது மாதிரி இனிமா கூடிய நிலைகள் வேற. அதாவது இந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய எனிமா வந்து அது பேக் அது வேற. அந்த எனிமா பத்தி நான் பேசல. நேச்சுரல் எனிமா பத்தி பேசிருக்கேன். வெறும் டம்ளர் அது தண்ணி தான் ஊத்த போறோம். தண்ணி கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். அது வார்ம் வாட்டர் சாதாரண பச்சை தண்ணியா இல்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியா, அது கூட தேங்காய் எண்ணெயா, நல்லெண்ணெயா, விளக்கெண்ணெயா, விளக்கெண்ணெய் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து காப்பி கலந்து தண்ணி, ஏன்னா உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது வந்து புற்றுநோயாளிகளுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த காப்பி தூள் எனிமா கொடுக்கணும்னு சொல்ல வரும். இந்த டீ லீவ்ஸ் யாருக்குன்னா கிட்னி ஃபெயிலியர்ல வந்து டீ லீவ்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல வரும். இதெல்லாம் வந்து வேற வேற நிலைகள். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ். இது தேவையில்லை நமக்கு இப்போதைக்கு. நமக்கு வந்து பிளைன் வாட்டர் எனிமாவை வந்து கத்துக்கணும்னு சொன்னா அப்பப்போ மலச்சிக்கல் நீக்கலாம். அப்போ இதை விட பெட்டர் எது, இனிமா கேனை விட பெட்டர் எது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து உணவு திருத்தம், காலைல சீக்கிரமா எழுந்து கொள்வது, அப்புறம் எது நமக்கு வந்து முந்தைய நாள் பொழுதுகளை எப்படி நம்ம பிடிக்கணும், மனதின் செயல்பாடுகள் இதெல்லாம் தான் முக்கியம். என்னால மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, சாப்பாடுலாம் சரியா என்னால சாப்பிட முடியாது, டயத்துக்கு என்னால மெயின்டைன் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து மனச்சிக்கல் இல்லை இருக்கிறதுலாம் என்னால கண்டுபிடிச்சு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இனிமா லெவலுக்காவது நம்ம நிறுத்திக்கலாம். இனிமா என்பது முழு தீர்வு அல்ல. இருந்தாலும் கூட யோக பயிற்சிகள் எளிமா வந்து எதுக்காக சொல்றாங்க சொன்னா, அட்லீஸ்ட் அன்னைக்காவது அந்த உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு சொன்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்கலாம்ன்றதுக்காக சொல்லப்படுகிற செய்தி. இது நடுநிலை. இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஆப்ஷனுக்கு நேரம் கிடையாதுங்க. என்னால முடியாது. நாங்கெல்லாம் பல பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னாங்க. முடியாது. முடியாதுன்னு சொல்றோம்னு சொன்னா, சரி முடியாட்டி பரவாயில்ல. மதில் மேல் இருக்கக்கூடிய நிலை தான் வந்து இனிமாக்க நிலை. இனிமா விட்டுட்டோம்னு சொன்னா மருந்து மாத்திரைகள். அதுக்கு மேல போச்சுன்னா சர்ஜரி. அதுக்கு மேல போனா சர்ஜரி விட பண்ண முடியாது, அழுகி போச்சு, இது அவ்வளவுதான், உங்களுடைய பார்ட் அழுகி போச்சு, முடிஞ்சு போச்சு சாப்டர். அப்போ அந்த வாயை அடைச்சிருவோம். இங்க பக்கம் பேக் ஓபன் பண்ணி ஒரு டப்பா உடைச்சிட்டே உட்காந்துக்கணும். எப்பவுமே மலப்பையை கையில் சுமந்து கொண்டே வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பெறக்கூடிய எல்லையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் மலச்சிக்கலை விடுபடுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ பெயின் வலியோ சளியோ நீடித்து தங்குமானால் நாம் மலச்சிக்கல் உடையவர்கள். பிற்காலத்துல இது பக்கவாதத்திற்கோ வேறு விதமான வாத நோய்களுக்கோ அடிக்கோலி விடும். அப்ப இன்னொரு உதவி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அமையாது. அந்த வாழ்க்கையை வந்து அட்லீஸ்ட் மதில் மேலையாவது நம்ம இருப்போம், இந்த இனிமா கடையாவது பயன்படுத்தலாம் என்பதுதான் இன்றைய அழகின் சிரிப்பின் நிகழ்வு. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்பில் இந்த மருந்து ஒரு அவசர நிலை மருந்து இல்லதான், இருந்தாலும் கூட அடிக்கடி தேவைப்படக்கூடிய மருந்து. ஒவ்வொருவருக்கும் அடிக்கடி ஏதாவது தொந்தரவு இருந்து போகும்போது திரும்ப திரும்ப ஒரு தொந்தரவு வருமானால் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் என்பது முதல். நிறைய பேர் இனிமே போட மாட்டீங்க தெரியல. அப்போ அந்த மருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, முதல்ல எப்படி அடையாளம் காணப்படுகிறது, வியர்வை நாற்றம். அவர் பக்கத்துல போகும்போது இந்த வியர்வை நெடிய மேல வீசும். அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வந்து உட்காந்துருப்பாரு. ஆனா வேர்வை நாத்தம் அடிக்கும். என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. சுண்டல் இண்டியன் செத்துருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ரைட்டு. இது எல்லாருக்குமே ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. சரி, அதுக்கு அடுத்தது என்னது, அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி குளிக்கிற பழக்கத்தை என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சு. ஒரு நாள் ஒரு குளிச்சுக்கலாம், கழுத்து வரைக்கும் குளிச்சுக்கலாம். சென்னை குளியல் இருக்குது, கழுத்து வரைக்கும் குளிக்கிறது வந்து சென்னை குளியல். அந்த மாதிரி குளிச்சுக்கலாம். இல்ல வந்து மத்தியானமா குளிச்சுக்கலாம், சாயங்காலமா குளிச்சுக்கலாம், நைட் படுக்கும்போது குளிச்சுட்டு படுக்கலாம். எப்படி தான் நாத்தம் அடிக்குதான்னு செய்யுது அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வருவாரு. இது எதை அடையாளம் காட்டுதுன்னு சொன்னா, இல்ல வந்து ரத்தம் வந்து கெட ஆரம்பிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா, குளிக்கக்கூடிய பழக்கத்தையே ஒரு வந்து விரும்பாதவராக ஆகிவிடக்கூடிய. சரி, அந்த மருந்து கொடுக்க போகும்போது உடம்புல வீசக்கூடிய கெட்ட நாற்றங்கள் முதல்ல அவர்கள். இப்போ இது வந்து கண்டினியூஸா இருக்கணும் கூட இல்ல, நார்மலா இருக்கிறோம். திடீர்னு என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம மேல வந்து ஒரு வேறு நாற்றம் வீசுது, நெடி அடிக்குது, கற்றாழை நாற்றம் கூட சொல்லுவாங்க சில இடங்கள்ல, வேற வேறமான நாற்றங்கள் சொல்லுவாங்க. ஏதோ நாற்றம் அடிக்குது, அப்ப இந்த மருந்து பயன்படும் நமக்கு. ரெண்டாவதாக வந்து அதை விட்டுட்டாக்க இவருக்கு வந்து தோல்ல அரிப்புகள் ஏற்படும், ஸ்கின் டிசீசஸ். அது என்ன வேணாலும்
இது வந்து எல்லா ஸ்கின் டிசீஸ்க்குமே வந்து கண்டினியூஸாலாம் பயன்படுத்த முடியாது. இந்த நேரத்துக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்த முடியும். ஏன்னு சொன்னா இது வந்து அவசர நிலை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டினியூஸா யூஸ் பண்ணணும்னு சொன்னா மெடிக்கல் அட்வைஸ் நமக்கு வேணும். அப்போ டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம நம்ம மருந்து எடுக்க முடியாது. ஏதாவது நடுப்பணுக்கு நம்ம வச்சு சரி ஒரு சளி பிடிக்குது, தீவிரமான சளி, உறை சளி, உறைஞ்சு போச்சு. அப்போ இது பயன்படும். சரி மூட்டு வலி, நடக்கும்போது கால் மூட்டுல முடக் கிடக் 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 அப்படின்னு சவுண்ட் வந்துடும். அப்ப சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த மருந்து பயன்படும். அதுக்கப்புறம் வந்து இம்பியூர் பிளட் அதிகமாக போகும்போது உடம்புலேயே நிறமாற்றங்கள், தோலில் நிறமாற்றங்களையும் தாண்டி உடலில் கூட நிறமாற்றங்களை ஏற்படுத்துவது. தோலை கிழிச்சு போயிட்ட பார்த்தாலும் உள்ள சதையும் கலர் மாதிரி. இந்த மாதிரியான ஒரு நிறமாற்றங்களை ஏற்படுத்த போகும்போது எங்க உள்ள பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னா கல்லீரல், லிவரை போய் அட்டாக் பண்ணுது உடம்புல நோய்கள். லிவர் கெட போகும்போது ரத்தம் சுத்திகரிப்பு அங்க வந்து தேக்கமடையுது, ரத்தம் தேங்குது, ரத்தம் சுத்தமடையல. அதனால ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருகிறது. எந்த ஒரு நோயுமே வந்து எனக்கு கண் கட்டி திரும்ப திரும்ப வருது, எனக்கு வந்து பல் வலி திரும்ப திரும்ப வருது, எனக்கு வந்து இந்த உடம்புல வீசக்கூடிய நாற்றம் வருது திரும்ப காணாம போய் திரும்ப வருது, அதே மாதிரி எனக்கு காய்ச்சல் வருது திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வரல, திரும்ப திரும்ப எனக்கு காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது. இப்படின்னு ஒரு நோய் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்குமானால் இந்த மருந்து கண்டிப்பாக பயன்படும். அந்த மருந்து டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் கண்டுபிடித்த இந்த ஹோமியோபதி மருந்துடைய பெயர் சல்ஃபர். சல்ஃபர் வந்து இது ஒரு கெமிக்கல். சல்ஃபர் கெமிக்கலை வந்து நம்ம கையில எடுத்து பார்த்துட்டு துணியில டச் ஆயிடுச்சுன்னா துணி நாட்டம் அடிக்கும். துணியை எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. அப்படிப்பட்ட நாத்தம் அடிக்கும். அவ்வளவு துணியை திக்காயிடும். நம்ம வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு இந்த மருந்து எடுக்கிறோம். ஒரு துணி அதில் பட்டுச்சுன்னா அது பட்ட இடம் என்ன ஆகும்னா அது மேல ஒரு மாவு ஒட்டி வச்ச மாதிரி ஸ்டிக் ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு திக்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து அது எப்பெல்லாம் தண்ணியில போட்டு அலசணுமோ துணியை அந்த எல்லா மற்ற துணியும் சேர்ந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு. சல்ஃபருக்கு அப்படி ஒரு தீவிரமான ஒரு தன்மை இருக்குது. அப்படிப்பட்ட தன்மை உள்ள அந்த சல்ஃபரை வந்து முறிப்பதற்கு ஹோமியோபதி மருந்து சல்ஃபர். ஏன்னா நஞ்சை நஞ்சால் முறிக்க வேண்டும் ஹோமியோபதி விதி. சிமிலியா சிமிலிஃபஸ் கியூராண்டம் அப்படின்னாக்க எது நோயை தோற்றுவிக்கிறதோ அதுவே நோய்க்கு தீர்வாக அமைகிறது. எது நோய்க்கு மருந்தாக இருக்கிறதோ அதுதான் நோயின் அடித்தளமாக இருக்கிறது என்றதுதான் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தோட தத்துவம். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும். இந்த முல்லை எடுப்பதற்கு அதே முள் தான் வேணும். இந்த மாதிரியான சல்பருடைய தீங்குகளை போக்குவதற்கு சல்பர் மருந்து தான் எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் அது இதை வந்து நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இந்த மருந்து சல்பர் SULPHUR சல்பர். இதை கண்டினியூஸாக எடுக்க முடியாது, நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா ஹோமியோபதி டாக்டர்ஸுடைய நமக்கு வந்து அட்வைஸ் இல்லாம அதனால கண்டினியூ பண்ண முடியும். இடையிடையே எடுக்கலாம், தேவைப்படும் போது எடுக்கலாம். எப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நமக்கு வருமானம், நோய் வருமானம், அல்லது உடம்புல வந்து ஒரு கெட்ட நாற்றம் வீசுமானால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான். 3 நாளைக்கு மேல எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு இந்த மாதிரி மருந்துகளும் நம்ம வந்து உபயோகப்படுத்தி பார்க்கணும்னு சொன்னா எந்த தீங்கும் விளையாமல் இருந்தால் 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 நாளைக்கு மேல வந்து மெடிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதை புரிஞ்சுட்டோம்னு சொன்னா இது ஈஸியா பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம இதுக்கெல்லாம் போய் அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா போய் உட்கார்ந்து நம்ம யாரும் வைத்தியம் பண்ண மாட்டாங்க. நாத்தாடி இதெல்லாம் போய் டாக்டர் சொல்லவே மாட்டாங்க, அதுக்காக போக மாட்டாங்க. இது என்னப்பா இருந்தா எடுத்துட்டு போகுது, அடிச்சு நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா, இதுல உட்காந்து தான் நஷ்டம். அவன் எப்படி அடிச்சு போகுது, எப்படி வந்து உட்காந்து போறான், நம்மகிட்ட வந்து அவங்க வந்து பணம் வாங்க வரணும், நம்மளோட வேலையா வரணும், நம்மளோட வேற வேலையா வரணும், நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், நம்மகிட்ட வந்து வேற அட்வைஸ் பண்ண வரணும், நமக்கு வந்து வியாபாரத்துக்கு வரணும், சரக்கு வாங்க கொடுக்கணும். ஏதோ ஒண்ணுக்காக வந்துதான் ஆகணும். அடிச்சு அவனுக்கு தான் அடிக்குது நஷ்டம், எனக்கு ஒண்ணு கிடையாது. எனக்கு வந்து பழகிடுச்சு. சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட பிறருக்கு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய இந்த ஒரு செய்தியை போக்குவதற்கு சல்பர் பயன்படுகிறது என்பது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்மெல் மட்டும் போகல, ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. உடல் ரத்த குழாய்கள்ல ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை நீக்குவதற்கு இந்த சல்பர் பயன்படுது. பியூரிபிகேஷன் ஏஜென்ட். நெக்ஸ்ட் மனதின் செயல்பாடுகள். மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம்ல டாக்டர் கேட்ச் அவர்கள் வருகிறார்கள். இந்த மருந்தை பத்தி அவர் எப்படி சொல்றாரு, எண்ணுவதிலும் செயல் புரிவதிலும் விரைவு, ஸ்பீடு, அந்த உணர்வு கொண்டிருக்கிறவுடன்
தயக்கமில்லாமலும் தாளம் தாழ்த்தாமலும் எல்லாம் உடனே நிகழ்ந்து விட வேண்டும் என விரும்புபவர்கள், நோயுற்ற போது விரைவாக எனக்கு குணம் கிடைக்க வேண்டும் என்பதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உடனே இன்ஸ்டன்ட், இம்மிடியேட்டை விட இன்ஸ்டன்ட் அப்படி எதிர்பார்க்கக்கூடியவங்க. சரி, இவர்களால் நல்ல செயல்புரிவோரை காணும் போது பொறுத்து கொள்ள முடியாது. இவர்களால் அப்படி இருப்பதை தவறு என்று அவர்கள் கண்டிப்பை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு செய்பவர்களை உயர்ந்து, அதாவது விரைவாக செய்ய முடிப்பதற்கு என்னவெல்லாம் அவங்க செய்யணுமோ, அவர் கட்டளையிடுவதோ, அவர் துரிதப்படுத்துவது, அவர் வேற ஏதாவது வகையில அந்த வேலைகளை இந்த வேலையில் மாற்றி கொடுப்பது, இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள ஸ்பீடப் பண்ணி அவங்களை வேலை வாங்கினோம்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள். நம்முடைய விரைவுக்கு ஏற்றவாறு செயலாற்றுவதற்கு வேற யாருமே சரிப்பட வர மாட்டாங்க. நாமளே இந்த வேலையை பார்த்துக்கலாம். இவங்கெல்லாம் சரிப்பட வர மாட்டான், இவங்கெல்லாம் சரிப்பட வர மாட்டாங்க, எவ்வளவுதான் மந்தமான வேலை செய்ய எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பிடுங்கி இந்த வேலையை இவங்களே செய்வோம். இப்படிப்பட்ட வேகமானவர்கள். இவர்கள் பேசுவது, அதாவது பொறுமையின்மையின் காரணமாக கவனக்குறைவானவாகவும் ஆகிவிடாங்க. தவறுல அவசர அவசரமா போட்டு உடைக்கிறது கிடைக்காது. இவங்களோட கண்ணாடி கிளாஸ்லாம் கொடுக்கவே கூடாது, டக்குனு போட்டு உடைச்சிடுவாங்க. அந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுடைய ஹேண்ட்லிங்கே ஏற்படாது. அந்த மாதிரியானவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டான்னு சொன்னா சினம், எரிச்சல், அப்புறம் சிடுசிடுப்பு, அளவுக்கு மீறி முயற்சி செய்யறது, அப்புறம் கண்டிப்பு காட்டுறது, விரைவு, ஊக்கம். அதாவது இவங்கள்ட்ட எப்படின்னா விரைவு, ஸ்பீடு இருக்கும், ஊக்கம், எப்பவுமே எந்தூவாவே இருப்பாங்க, எந்தூசியஸ் இருக்கும், தற்சார்பு, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு செல்ஃப் மேடா இருப்பாங்க, செல்ஃப் லைன்டா இருப்பாங்க. எதையும் பொறுத்து கொள்ளும் இயல்பு இவர்கிட்ட இருக்கவே இருக்காது. பிறருடன் எப்பவுமே ஒத்து வராது, இவங்களுக்கு ஒத்து வர முடியாமை. அதனால் ஒதுங்கி கொண்டு விரைவாக பேசுதல், விரைவாக செயல்படுதல், விரைவாக தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விடுவதற்கு தங்களுடைய உடல் சக்தியையும் மீறி உழைக்கக்கூடியவர்கள். எல்லாத்திலையும் இவர்கள் வேகமா இருப்பாங்க. இந்த வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்காமல் போகின்ற பொழுது ஏற்படக்கூடிய எந்த விதமான கோளாறுகளும் இந்த மருந்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து விடும். ஒரு அற்புதமான இந்த மலர் தான் இம்பேஷன்ஸ், IMPATIENS. இவர்களை ஸ்பீடை நிதானமாக்கி ஸ்பீட் பிரேக்கராக பயன்படக்கூடிய இந்த மருந்து பேரு இம்பேஷன்ஸ். வேகமான பேச்சு, அவசரமா பேசுவாங்க, நமக்கு புரியாது, அவசரமா பேசிருக்காங்க, அவசரமா செய்வாங்க. அந்த வேலைக்கு நேரம் இருக்கும், ஆனா அவசரமா எக்ஸாமினேஷன் பண்ண 1 மணி நேரத்துல வெளியே வர முடியும், துடிச்சிட்டு இருப்பாங்க. பேப்பர் கொடுத்து போயிடலாம், 3/4 மணி நேரம் முடிச்சிருவாரு. ஆனா எல்லாருமே அட்டன் பண்ணிடுவார். ஒரு வேலையை கொடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் ஒரு 10 பேர் ஒரு 10 வேலை, ஒரே வேலையை 10 பேர் கொடுக்குறாங்க. இவர் முதலாளா முடிச்சு ஒரு வேலையை வந்துருவாரு. இவரோட சேர்ந்து 10 பேர் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொன்னா இவர் மத்தவங்க ஒதுக்கிறாரு. இவங்க ஒத்து வர மாட்டேங்க, தள்ளு பார்க்கலாம், அப்படியே வேற ஏதாவது வேலை பண்ண பார்த்து முடிச்சேன், நான் உலகம் சேர்ந்து நானே முடிச்ச கூட அப்படின்னு முடிக்க முடியாது. அப்படி அந்த மன இயல்பு இருக்குமானால் தாறுமான இந்த மனதின் வேகம் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ஒத்துழைக்காம போகும்போது உடம்பு சீக்கிரமாக இவருக்கு இயல்பு நிலையை விட்டு தாண்டி நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. சீக்கிரமா உடம்பு சரியில்லாம ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொன்னாக்க, ரொம்ப ஹைடோஸா கேட்டுவாங்க டாக்டர் போயிட்டு, எனக்கு ரொம்ப ஹைடோஸ் விட்டு செய்யணும், ஏன்னா நாளைக்கு என்ன வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே முடிச்சிடணும், இன்னைக்கே சரியாகணும். யார் அதிகப்படியான ஹைடோஸ் கொடுத்து இமீடியட்டா அதை கிளீன் பண்றாங்களோ அந்த மாதிரி மருத்துவர் தேடி போவார். எந்த ஒரு வேலையுமே யார் ஸ்பீடா முடிப்பாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதனால ஆட்களை மாத்தி இன்னும் கூட காலத்தாமம் ஆயிடலாம், அதாவது புரியாது. இவன் லேட்டிக்கும், அதை விட நான் புதுசா ஒருத்தர் போய் 2 நாள் காத்துக்கிறேன். அப்படிப்பட்ட இவருக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்னன்னு சொன்னா, ஹார்ட்டே டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறதுக்கு ஹார்ட் ஒத்துழைக்காது. அப்போ ஹார்ட்டே ஒத்துழைக்கலன்னு சொன்னா எப்படி மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் பாயும், எல்லா உறுப்புகளுமே சோர்ந்து போயிடும் சீக்கிரமாக ரொம்ப இழுத்து பிடிச்சோம்னாக்கா இந்த நூல் தொய்வடைந்து போய் அறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சீக்கிரமா படுத்த படைக்க ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த இம்பேஷன்ஸ் என்ற மருந்து, இந்த மலர் மிக அற்புதமாக பயன்படுகிறது என்பதை டாக்டர் பேட்ரிக் பேட்ச் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். இது மனதின் செயல்பாட்டோடு சேர்ந்த ஒரு செய்தி. அடுத்ததாக இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதியில அக்குபங்சர் புள்ளிகளை அறிமுகம் செய்வோம். அதற்காக குழந்தை இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள், குழந்தையின்மையின் காரணமாக
நீண்ட கால போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது புதிதாக திருமணமானவர்கள், அல்லது திருமண ஏற்பாட்டை பிள்ளைகளுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லது திருமண ஏற்பாட்டிற்கு வரன் தேடுபவர். தேட போகும்போது எல்லா பொருத்தமும் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ஆரோக்கிய பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோசியம் தேவையில்லை, மருத்துவம் தான் தேவைப்படுது, டயக்னோசிஸ் தேவை. அற்புதமான ஒரு வாய்ப்பு அக்குபஞ்சர் மருத்துவம் அளிக்கிறது. எந்த புள்ளிகளை தொட்டால் வலிக்கிறதோ அந்த புள்ளி தொடர்பான உறுப்பு பலவீனம் அடைந்திருக்கிறது என்று அந்த புள்ளியில் தொடர்ந்து அழுத்தம் தருகின்ற பொழுது அந்த உறுப்புகள் ஏற்படுகின்ற பலவீனம் நீக்கப்படுகிறது என்பதும் அக்குபஞ்சர் மருத்துவத்தின். அப்படி இவங்க எளிமையான முறையில் திருமணம் புரிஞ்சிருந்து ஒரு 4 மாசம் 4 மாசம் ஏற்பாடு செஞ்சிருந்து ஒரு 4 மாசத்துக்கு தனித்தனியாக இந்த அக்குபஞ்சர் பயிற்சிகளை எடுப்பார்களேயானால் இவர்களுக்கான நோய்களும் நீங்க பெற்று ஆரோக்கியமான நிலையை இவர் அடைவதுடன் பெறுகின்ற குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பையும் இவர்கள் பெறுகின்றார்கள் என்பதையும் இந்த 4வது பகுதியில இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது 47வது வாரத்தின் செய்தி. அப்ப கிட்டத்தட்ட 30 வாரம் வரைக்கும் வேற பேசியிருக்கோம். இப்போ 30 கணக்கெடுத்தோம்னு சொன்னாக்க எனக்கு 18 வாரங்களாக 18 புள்ளிகளை அறிமுகம் செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு புள்ளியும் அவர்களுக்கான அந்த உறுப்பினுடைய நோய்களை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பிறக்கவிருக்கின்ற அவருடைய குழந்தைகளுக்கு இது தொடர்பான நோய்கள், பேட் ஹெரிடிட்டரி ட்ரைட்ஸ் அப்படின்ற தீங்கான விஷயங்கள் தான். இவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்கள் சுத்தமா போயிட போகுது அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க, யோசிப்பாங்க. மாத்தி யோசிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நன்மையான செய்திகளும் நலமான நிகழ்வுகளும் நலமான எண்ணங்களும் எந்த விதத்திலையும் யாரும் தடைப்படுத்தி விட முடியாது. இறைவனுடைய ஏற்பாடு. இதில் உள்ள தீங்குகள் மட்டுமே களையப்படும். அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய புள்ளிகளை அழுத்தம் தருகின்ற பொழுது அதில் உள்ள தீங்குகள் நீக்கப்படுகிறது. அந்த உறுப்பு நோய் நீங்க பெற்று பலமடைகிறது. அதே மாதிரி அந்த பலம் எங்கு போய் சேருதுன்னு சொன்னாக்க ஒவ்வொரு விந்தணுவிலும் சேர்கிறது, ஒவ்வொரு கருமுட்டையிலும் சேர்கிறது. இதன் தொடர்பாக அவர்கள் கருத்தரிப்பதற்கு முன்பாகவே சமநிலைக்கு இந்த ஏற்பாடு நடைபெற்று விடுமானால் பெறுகின்ற குழந்தைகளுக்கு இந்த பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மருத்துவம் மிக அற்புதமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதை நாம் நினைவுழைக்க போகும்போது நமக்காகவும் நம்முடைய சந்ததியினருக்கமான இந்த பகுதி எவ்வளவு முக்கியமான பகுதி, எவ்வளவு அற்புதமான பகுதி, எவ்வளவு கண்டிப்பான தேவையுள்ள பகுதி என்பதை நினைவிலை கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு இந்த பகுதியில் அறிமுகமாகக்கூடிய புள்ளி பித்தப்பைக்கான புள்ளி. ரைட் ஹேண்ட்ல வலது கையில இந்த கோடு இருக்குல்ல, கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளி பித்தப்பை. இந்த பித்தப்பை புள்ளியை நம்ம அழுத்த போகும்போது என்னவெல்லாம் நடக்குது? பித்தப்பையினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்னது? ஒட்டுமொத்தமான மனதின் செயல்பாடுகள் யாருடைய கையில உடம்புல இருக்குதுன்னு அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுதுன்னு சொன்னா பித்தப்பையின் கையில் இருக்குது. பித்தப்பை தன்னுடைய முழு ஆற்றலோடு செயல்படுகிறதுன்னு சொன்னா அவருடைய மனதின் செயல்பாடுகள் ஒழுங்காக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு இடம் இருக்குது. எது? இதயம். இதயமும் இந்த பித்தப்பையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுமானால் மனதின் செயல்பாடுகள் பலம் நிறைந்ததாக, ஆற்றல் நிறைந்ததாக, தெளிவான மனநிலை உடையவர்களாக அவர் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த மருத்துவம் நமக்கு ஏற்படும். பித்தப்பையை கொடுக்க போகும்போது ஃபர்ஸ்ட் மனதின் செயல்பாடுகள், மென்டல் ஆக்டிவிட்டிஸ். ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும், டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பித்தப்பை இல்லாத தான் டிசைட் பண்ண முடியும். பித்தப்பை வேலை செய்யணும்னு சொன்னா தீர்மானிக்க முடியாது ஒரு விஷயத்துல. இது தப்பான தீர்மானம் வந்துடும். பித்தப்பை வேலை செய்யலன்னு சொன்னால் மூளையில பலவிதமான கோளாறுகள் ஏற்படும். நம்ம போய் பிரெயின், சிடி பிரெயின், அது இதெல்லாம் எடுத்து பாக்குறோம் பார்த்தீங்களா, இருக்குமே இந்த மாதிரி மைண்ட்ல சைக்காட்ரிஸ்ட பாக்குறோம். இவங்கெல்லாம் பார்க்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அதே மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மனதின் செயல்பாடுகள் காரணமாக வரக்கூடிய பல விதமான தொல்லைகள், இன்னைக்கு ஆட்டிசம் மாதிரியான நோய்கள், அந்த மாதிரி மன வளர்ச்சி குறைவான குழந்தைகள், இதெல்லாம் பெறுவதற்கான இடமே இந்த இடம் தான். இப்ப பித்தப்பையை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா பெறக்கூடிய குழந்தைகள் மனம் ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான இடம் இது, இந்த பித்தப்பையின் இயக்கம். இந்த பித்தப்பை சரியா இயங்கிட்டாக்க அந்த பெறுகின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான நிலை அடைவாங்க. திடீர்னு குழந்தை பிறந்துச்சு, அழல, சத்தம் போடல, மோஷன் அவங்களுக்கு போகல, அப்புறம் பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்குது,
அப்ப வந்து மாற்றம் வந்து மனதின் மாற்றுத்திறனாளி எம்பரிச்சு குழந்தைகளுக்கு வந்து தனி ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் கொண்டு இவ்வளவு பேர் போராட்டம் அந்த போராட்டம் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இனிமே இருக்காது தீர்மானிச்சு. இதுக்கு அப்புறமாக பாடி ஹீட். இந்த பாடி ஹீட்டை வந்து பித்தப்பை கரெக்டா இருந்துச்சுன்னா பாடி ஹீட் இருக்காது. ஏன்னா பித்தப்பைன்றது என்ன கலரு? பித்த நீர் வந்து கிரீன் கலர். இப்போ கிரீன் வந்து இருக்குதுன்னு சொன்னா நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்குன்னு நம்ம அர்த்தம். கிரீன் இல்லாத இடங்கள்ல வந்து பாலைவனம், பொட்டல் காடு, அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையான ஒரு காத்தே இருக்காது, வெப்பமான சூடான காத்து தான் இருக்கும். அதே மாதிரி உடல்ல வந்து பித்தைப்பொருளுடைய இயக்கம் சரியா இல்லைன்னு சொன்னால் உடம்பு ஹீட் ஆகிட்டு வருதுன்றது நம்ம புரியணும். அப்ப பாடி ஹீட்டா இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, தூக்கமே இல்லை. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்கு உடம்பு, அப்பப்போ கட்டியெல்லாம் வந்துட்டே இருக்குது, அப்பப்போ எனக்கு வந்து நாக்கெல்லாம் வறண்டு போகுது, உதடெல்லாம் வெடிச்சு போகுது, என்னன்னே தெரியல எனக்கு, வயிறுலாம் வந்து வீங்கி வலிக்கிற மாதிரி இருக்குது, இப்படி எத்தனையோ போராளர்கள் சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம்? அடிப்படை காரணம்னு சொன்னா அவளுக்கு வந்து பாடி ஹீட்டு. ஏன் ஹீட்டு? அங்க மரங்கள் இல்லை, பச்சையம் இல்லை. இந்த பச்சையம் எதிலிருந்து தயார்படுது? பித்தப்பை தயார் பண்ணல, கல்லீரல் தான் தயார் பண்ணுது. அதை வாங்கி இருந்து மெயின்டைன் பண்றதுதான் பித்தப்பையோட வேலை. ஏன்னா பித்தப்பைக்கு என்ன வேலைன்னு சொன்னா அது மென்டல் ஆக்டிவிட்டிஸை கட் பண்ணணும். அதை வைத்து போய் தயார் பண்ண காமிச்சு முடியாது இல்லையா? தயார் பண்ணி எடுத்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு அது மனதின் செயல்பாடுகளை கூல் பண்ணும், மைண்டை கூல் பண்றது வேலை தான் மெயின். அப்புறம் பாடி கூல் பண்ணுறது, கூலண்ட். அந்த காரெல்லாம் ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுவாங்க அந்த காலத்துல, இப்பெல்லாம் அது கிடையாது. அது மாதிரி வந்து கூலண்ட், இது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கூலண்ட். பித்தப்பை வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பித்தப்பையில கல் இருக்குது, பித்தப்பையில கட்டி இருக்குது, நான் 8 கட்டி எதுல எவ்வளவு சென்டிமீட்டர் வளர்ந்துச்சு, உடம்பு பெருசா இருக்கு, வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். வெட்டி எடுத்து விட்டால் நோய் தெரிந்து விடுமா? அப்படி யோசிக்கணும் நம்ம. எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா வெட்டி எடுத்துட்டே போயிட்டாக்க மூளை வெட்டி எடுத்துட்டு என்ன ஆகுது, ஹார்ட்டை வெட்டி எடுத்துட்டு என்ன ஆகுது? இப்படி ஒண்ணு ஒண்ணா வெட்டி எடுத்துட்டு போக முடியுமா? மண்ணீரல வெட்டலாம், அப்புறம் வந்து மலைக்குடலை வெட்டலாம், கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கலாம், ஓவரிஸை வெட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வெட்டி எடுத்துட்டு போனா அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது? வெட்டி எடுத்து விட்டு நான் இதை சரி செய்து, இந்த விரலை வெட்டி எடுத்து விட்டு இதை சரி செய்து விட்டோம் சொல்ல முடியுமா? விரல் இறக்கவே சரி பண்ணி காட்டினாதான் அது மருத்துவம். அப்ப பித்தப்பை இழந்துட்டோம்னு சொன்னா கம்ப்ளீட் அசிடிக் நேச்சர், அமிலத்தன்மை, அமிலமலை பொழியக்கூடிய உடலாக மாற்றி மாற்றி இந்த உடம்பு மாறிடும். அதனால என்ன ஆகும்னு சொன்னால் அவனுக்கு இதயத்தில் கோளாறு ஏற்படும். பெர்மனன்ட் ஹார்ட் பேஷண்ட். அது இருந்து பேசக்கூடாதுங்க நீங்க. நல்ல நிறைய வந்து இந்த திருப்திகரமானவர்கள் சாப்பிடக்கூடாது, அளவாதான் சாப்பிடணும். எந்த மசாலா பொருட்களையும் சாப்பிட முடியாது, எந்த ஒரு ஜீரணத்துக்கு குறைவான எந்த ஒரு பொருள் எடுக்க முடியாது. நீங்க வந்து வந்து உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம உங்களை காமா வச்சுக்கணும். நீங்க தனியா இருந்துக்கணும். எப்படி தனியா வாழ முடியும் மனிதர்கள்? மனிதர்கள் வந்து இப்ப எல்லாம் கூட்டமாக வாழக்கூடிய விலங்கினம் தான் மனிதர்கள். அப்படி சொன்னா தனி மனிதனாக காட்டில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் செத்து போயிடுவாங்க. தனி ஆர்மையிலும் சொல்லி நினைச்சாலே நம்ம செத்து போயிடுவோம். அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து பித்தப்பை நமக்கு வந்து ஹார்ட்டை வந்து சேதம் அடையாம பாதுகாக்கிறது தான் அந்த பித்தப்பை. ஹார்ட்ன்றது ஓடு 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 ஓடுன்னு ரத்தத்தை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கும் நான் ஸ்டாப். அதுக்கு வந்து கூல் பண்றது யாரு, ரிலாக்ஸ் பண்றது யாரு? பித்தப்பை. அப்ப பித்தப்பை இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் இல்லை. 20 மணி நேரம் வேலை பார்த்தா ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா அவன் என்ன ஆவான்? மூளையெல்லாம் மொய் முச்சு அவன் அப்படியே வந்து தூங்காம இருந்து செத்து போயிடுவான். செத்து போல மென்டல் ஆயிடும். ஒண்ணு செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, மென்டல் ஆயிட்டா கேவலம் அந்த துணிலாம் கிழிச்சிட்டு அங்கேயும் கூட ஆரம்பிச்சு. அப்படி வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய உழைப்பு வந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய வந்து ஒர்க்கஹாலிக்கா இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வந்து அவனுக்கு வந்து அழகான உணர்வுகளை ஏற்படுத்தி, மென்மையான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி, இதமாக நமக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கறது இதமானது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இல்ல ஒரு சைட் சீயிங், நம்ம வந்து அழகழகான காட்சிகளை பார்ப்பது வந்து நமக்கு மனதை அமைதி ஏற்படுத்தலாம். சுவையான உணவுகளை நம்ம சாப்பிட போகும்போது அதுக்கு நம்ம இன்பம் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து இதயத்திற்கு இன்பம் தரக்கூடிய செய்திகளை எல்லாம் தரக்கூடியது யாருன்னு சொன்னா பித்தப்பை. பித்தப்பை வந்து ஒழுங்கான நிலையில் இருக்குமானால் இதயம் வந்து ரிலாக்ஸ்டா போய் அதை செப்பரேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அதோட வேலையை பார்த்துட்டு போகும்போது அது வந்து ஓய்வெடுப்பதற்கு, அது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜில்லுன்னு பச்சை கலர் காத்து, பச்சை மரங்கள்ல இருந்து வரக்கூடிய தென்றல் காற்று அதுக்கு பயன்படுது. அப்போ வந்து அதை அப்படியே ரிலாக்ஸ்டா நல்லா ஒழுங்கா சீரா அந்த இதயம் நல்லா இயங்கும். பித்தப்பையை வெட்டி எடுத்துட்டாக்க என்ன ஆகும்? அந்த இயக்கம் வந்து ஹார்ட்டால வந்து சீரா செயல்பட முடியாது. ரொம்ப டென்ஷனா வந்து ஒரு குடும்ப தலைவி இருந்துட்டா குடும்ப தலைவனுடைய நிலைமை எப்படி வந்து வெறுமையா போயிடுமோ, அந்த மாதிரி ஹார்ட் என்ன பண்ணும்? தானாவே செயல்பட்டு எதுக்கு நம்ம செயல்படணும்? நம்ம வீட்டுக்காரமாக போயிட்டாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ண போறோம்? அப்படின்ற மாதிரி நிலை எப்படி ஒரு மனிதனுக்கு இருக்குமோ, அப்படி இருக்கும் அந்த இதயத்தினுடைய நிலை இருக்கும். அப்ப நம்ம என்ன செயல்பட்டோம் என்ன ஆக போறது இல்ல. இவன் வந்து நம்ம கூலண்ட தூக்கி வெட்டி எடுத்து எரிஞ்சுட்டான் அவன். அதனால வந்து இவனுக்கு ரொம்ப ஒத்துழைக்க கூடாது. நம்ம அப்பப்ப ஸ்டாப் பண்ணிக்கணும். இவனுக்கு வந்து அப்பப்போ பெயின் கொடுக்கணும். அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி பண்ணாங்க. அதனால வந்து மறுபடியும் வந்து அவனுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது தான் நம்ம வேலை
அப்ப போய் ஆஞ்சியோ பண்ணு, பைபாஸுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு சொல்லிட்டு வந்து மெயின் ரூட்டை விட்டு பைபாஸ்ல போகணும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம மீட்கப்பட வருவதற்கு ரொம்ப ஈஸியா இது தொட்டாலே மீட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஒரு 10 தடவை அழுத்துது. பெயின் தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே வந்து 30ல இருந்து 60 வரைக்கும் அழுத்தலாம். ஒரு நிமிஷம் தான். 60 ரொம்ப நேரம் இல்ல. 60 டச்சஸ். வலி இல்ல, ஒரு 10 நிறுத்திக்கலாம் டெய்லி. அழுத்தி பார்க்கணும். பெயின்ஃபுல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். பெயின் இல்லைன்னு சொன்னா 10 நிறுத்திக்கலாம். பெயின் இருந்தால் 30, இன்னும் பெயின் இருந்தா 60. சரி, ஒரு 3 நாள் நிறுத்தியாச்சு, நம்ம பண்ணிட்டோம். 4வது நாள் பண்ணும்போது இங்க பெயின் இல்ல, அப்ப மறுபடியும் 10 குறைச்சிக்கலாம். ஒரு 10 நாள் விட்டுட்டோம், திடீர்னு பார்த்தா பெயின் வருது, அப்ப அழுத்தி பார்க்க போகும்போது பெயின் இருக்குன்னு சொன்னாலும் 60 டச் பண்ணலாம். மாதிரி பித்தப்பையை நாம் பாதுகாப்பதற்கு இவ்வளவு இதை விட எளிமையா நமக்கு எப்படி கொடுக்க முடியும்? இந்த உள்ளங்கைக்குள்ளேயே இந்த விஷயம்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கே முடியலன்னு சொன்னா நம்ம பையில தூக்கிட்டு டாக்டரா ஹாஸ்பிட்டல் அலைய வேண்டியதான். இந்த டாக்டர் சரி கிடையாது, இந்த மருத்துவம் சரி கிடையாது. மருத்துவத்தை மாத்தலாம், டாக்டரை மாத்தலாம், ஹாஸ்பிட்டலை மாத்தலாம். ஆனால் உங்களை மாற்றாமல் எதை மாற்றியும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்தால் வருகின்ற எதிர்கால சந்ததியினருக்கு பயன்படக்கூடிய பெறுகின்ற குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பாரம்பரிய நோய்களும் இல்லாத குழந்தைகளாக பெறுவதற்கான வாய்ப்பு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி வருங்காலத்திற்கான மருத்துவமாக ஏற்படுத்தி தருவதோடு இன்றைய பொழுதில் நம்மையும் பாதுகாப்பதற்கான மருத்துவமாகவும் இது வளர்கின்றது என்பதை இன்றைய செய்தியாக பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.